இப்போ ஈரான், ஈராக் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க. ப்ராப்பரான மெசேஜ், கம்யூனிகேஷன் வரலைன்னா நமக்கு பயம்தான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு. வார் ஸோனுக்குள்ள இருந்தது கிடையாது. அப்படி இருந்து பார்த்தா மட்டும் தான் அது எவ்வளோ கஷ்டமானதுன்னு தெரியும். எப்போ, எங்க மிசைல் வரப்போகுது? எப்போ அட்டாக் வரப்போகுது? எப்ப சாகப் போறோம்னு இல்ல அண்ணனோ, தம்பியோ இந்த மாரி இறந்து போயிட்டாங்கன்னா, எவ்வளோ கோடி கணக்கான காசு குடுத்தாலும், அவங்களோட இழப்ப வந்துட்டு நம்ம காம்பன்சேட் பண்ணிருவோமா? ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க ஏதாவது எமர்ஜென்சிக்காக அவங்க ஊருக்கு போறாங்கன்னா, அங்க ஊர்ல அவங்களோட இல்லாத கேப்ப யாரு ஃபில் பண்ணுவா? இந்தியால இருந்து வர ப்ராடக்ட்ட டிபெண்ட் பண்ணிட்டு, பிசினஸ் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அத யூஸ் பண்ற கன்சியூமர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. எம்ப்ளாயீஸ் நெறைய பேர் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னா, இவங்களோட வேலை போயிரும். எக்கனாமி டவுன் ஆயிரும். பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும். பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் தான் வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், வெப்பன்ஸுக்காக ஒவ்வொரு கண்ட்ரியும் ஸ்பெண்ட் பண்ணுது. எதுக்கு? ஒரு நாட்ட அழிக்கிறதுக்காக, மக்கள் அழிக்கிறதுக்காக. இதே காசு நல்ல ஒரு ஸ்கூல், மெடிசினுக்காக, ஹாஸ்பிட்டலுக்காக, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணலாமே.